இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என் மேல இருக்கிற பாசத்தினாலதான் என் பொண்ணு இப்படி ஒரு முடிவு பண்ணிருக்கா. தயவு செஞ்சு அவளுக்கு ஆபரேஷன் பண்ண வேண்டாம். அவ குழந்தையை கலைச்சிடாதீங்க. ஆமா டாக்டர், அக்காவுக்கு ஆபரேஷன் பண்ணாம எங்க கூட அனுப்பி வச்சிருங்க. அவ குழந்தை மேல உயிரிய வச்சிருக்கா. எல்லாம் உண்மையை தெரிஞ்சா ரொம்ப சந்தோஷப்படுவா. நல்ல வேலை, சரியான நேரத்துக்கு நீங்க வந்தீங்க. இன்னும் கொஞ்சம் லேட்டா வந்திருந்தீங்கன்னா நான் அபார்ஷன் முடிச்சிருப்பேன். ஐயோ, எனக்கும் இந்த ஆபரேஷன் பண்றதுல உடன்பாடு இல்ல. ஆரம்பத்துல இருந்து மறுத்துக்கிட்டே தான் இருந்தேன் நானு. உங்க பொண்ணு தான் ரொம்ப வற்புறுத்துனாங்க. அதனாலதான் நானு ஆபரேஷன் பண்ண ஒத்துக்கிட்டேன். ரோஹிணி, ரோஹிணி அக்கா, அக்கா, ரோஹிணி, இவங்களுக்கு அனஸ்தீசியா கொடுத்திருக்கோம். அதான் மயக்கத்துல இருக்காங்க. ஐயோ, இவ மயக்கத்தை தெளிய வைங்க. நாங்க வீட்டுக்கு கூட்டு போறோம். ஒரு இன்ஜெக்ஷன் போட்டா போதும், மயக்கத்துல இருந்து எந்திரிச்சிருவாங்க. நீங்க கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ணுங்க. மயக்கம் தெளிஞ்சதை நாங்க சொல்றோம். ஓகே டாக்டர், ரொம்ப தேங்க்ஸ். ரோஹிணி, உட்காரு. ஸ்வாதி, அம்மா, ரோஹிணிக்கு கொஞ்சம் ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வாமா. சரிம்மா. ஒருபடியா எல்லா பிரச்சனையும் தீர்ந்ததுமா. ரோஹிணி, இனிமே உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நீ நிம்மதியா சந்தோஷமா இருக்கலாமா. அந்த திருட்டு பை செவனாண்டியால எவ்வளவு பிரச்சனை பாரு. இவள ஹாஸ்பிட்டலுக்கு போற அளவுக்கு பண்ணிட்டானே, அவனை சும்மா விடக்கூடாது ஈஸ்வரி. அத்த, அவனை போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி உள்ள தூக்கி வச்சு லாடம் கட்ட சொல்லாத்த. அப்பதான் அவன் அடங்குவான். இல்ல மாப்ள, அவனை போலீஸ்ல புடிச்சு கொடுக்க கூடாது. வேற மாதிரி தான் டீல் பண்ணணும். என் பொண்ணையும் என் குடும்ப வாரிசையும் என்கிட்ட இருந்து பிரிக்க பார்த்தான்ல, அவனை நான் சும்மா விட மாட்டேன். அவனை நான் பாத்துக்கிறேன். நீங்க பேசாம இருங்க. என்னம்மா, ஜூஸ் ரெடியா? வந்துட்டேன்ப்பா. எவ்வளவு நேரம்? ஈஸ்வரி, ஒரு விஷயத்தை கவனிச்சியா? என்ன? ரோஹிணிக்கு உன் மேல எவ்வளவு பாசம் இருந்தா தனக்கு குழந்தையே வேண்டாங்கிற முடிவுக்கு வந்து யாருக்கிட்டையும் சொல்லாம ஹாஸ்பிட்டலுக்கு போயிருப்பா. ரோஹிணி, கடவுள் அருளால தப்பா எதுவும் நடக்கல இல்ல. அது வரைக்கும் சந்தோஷம்தான். கவலைப்படாதமா. ஒரேடியா சென்டிமெண்டா பேசி பாசமழையை பொழியறாங்களே, பார்க்கவே எரிச்சலா இருக்கு. இது எல்லாத்துக்குமே காரணம் நம்ம சின்ன மாப்பிள்ள தாம்மா. அவர் தான் ஜோசியர் மேல சந்தேகப்பட்டு சின்னதா ஒரு டிராமா பண்ணி உண்மையெல்லாம் வெளியில கொண்டு வந்தாரு. அதுக்கப்புறமா தான் சிவனாண்டி இதுல இன்வால்வ் ஆயிருக்காங்கிற விஷயமே நமக்கு தெரிய வந்தது. குழந்தையை நம்மளால காப்பாற்ற முடிஞ்சது. ஆமத்த, சகலை இல்லைனா நாங்க எங்க குழந்தைய இழந்திருப்போம். இப்படி எல்லாரும் சந்தோஷமா இருந்திருக்க மாட்டோம். இவரை எப்பயாச்சும் புரிஞ்சுக்கோங்க. அதுக்காகலாம் மன்னிச்சு என்னால ஏத்துக்க முடியாது. உன் மேல இருக்கிற கோவம் எனக்கு அப்படியே தான் இருக்கு. இந்த விஷயத்துல நிறைய பிரச்சனைங்க சால்வ் ஆயிருக்கு. நம்ம குடும்பத்துக்கு ஒரு வாரிசு வந்திருக்க. அது வரைக்கும் சந்தோஷம். என்ன ஈஸ்வரி இது? ரோட்ல போற ஏதோ முன்ன பெண்ணு தெரியாதவோ நல்லது பண்ணா கூட அவனை கூப்பிட்டு வச்சு பாராட்டுறோம். இவர் நம்ம மாப்பிள்ள நம்ம குடும்பத்துக்காக எவ்வளவு நல்லது பண்றாரு. அவர் மேல இவ்வளவு கோவப்படுற? நீ எல்லாம் எவ்வளவு பட்டாலும் திருந்த மாட்டியா? சரி மாப்ள, ரோஹிணியை கூட்டிட்டு போய் ரெஸ்ட் எடுங்க. ரோஹிணி, போமா. வாரோகு.
ஏய் காந்தி அம்மா ஏம்மா சுட்டீங்க ச்சே, கனவா இது இருந்தாலும் பொல்லாத கனவா இருக்கே அம்மா எதுக்கு சுடணும் அவரை திடீர்னு எதுக்கு இந்த மாதிரி கனவு வரணும் மணி இப்போ 4 ஆகுது விடிய கால கனவு பழிக்கும்னு சொல்லுவாங்களே அவருக்கும் அம்மாக்கும் ஏற்கனவே ஆகாது இப்ப இந்த மாதிரி கனவு வருதுன்னா ஏதாவது விபரீதமா நடந்துருமோன்னு பயமா இருக்கே முதல்ல நான் போய் கார்த்தியை பார்க்கணும் என்னாச்சு? உனக்கு ஒண்ணும் இல்லையே நல்லா தானே இருக்கேன் நான் நல்லா தானே இருக்கேன். ஏன் இப்படி கேக்குற? எனக்கு புரியல. இல்ல நான் ஒரு கெட்ட கனவு கண்டேன் அது எனக்கு ரொம்ப பயமா இருக்கு என்ன கனவு? அது எனக்கு சொல்லவே ரொம்ப கஷ்டமா இருக்கு ஏன் எனக்கு இப்படி ஒரு கனவு வந்துச்சுன்னே புரியல என்ன கனவுன்னு சொல்லு. அது அம்மா உன்னை துப்பாக்கியால என்ன அவங்க சொல்ற மாதிரி கனவு கண்டியா? ஆமா அது எப்படி கரெக்டா சொல்ற நான் எங்க சொன்னேன்? நீ இப்ப சொன்னதை வச்சுதான் சொல்றேன். அம்மா உன்னை துப்பாக்கியால சொல்ற மாதிரி கனவு கண்டேன் அதான் பயந்து போய் ஓடி வந்தேன் கனவு தானே, அதுக்கே இவ்வளவு பயப்படுற? நான் நல்லா தானே இருக்கேன். கனவா இருந்தாலும் உன்னை சுடுறதை எப்படி சாதாரணமா எடுத்துக்க முடியும் அம்மா எப்போ உன் மேல வெறுப்போடு தானே இருக்காங்க இந்த மாதிரி நேரத்துல இப்படி ஒரு கனவு வந்தா எனக்கு பயமா இருக்காதா நீ நல்லபடியா தூங்க என் கனவை சொல்லி உன் தூக்கத்தை கெடுத்துட்டேன் நான் தூங்குறேன், நீயும் போய் நிம்மதியா தூங்கு.